எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. தாய் தனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறாள். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. தாய் தனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறாள். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆதாரமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே. அன்றாடம் வேண்டிய ஆதாரமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. பாடுங்க. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாம் மையப்படுவதாக மீண்டுமாக இந்த சேனல் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஒரு நிமிடம் நாம் கண்களை முடிச்சோம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த வார்த்தைகளை உம்முடைய பொறுப்பாகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தையான தெய்வம், வார்த்தைகள் மூலமாக உம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படுவீராக. வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றும் அதிகமாக பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் கொடுக்கட்டும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் முதலாவது நாம் ஆதியாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். இது நாம் யாருக்கும் தெரிந்த நடந்த ஒரு ஸ்டோரி. மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான்னா. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். அவனுடைய மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான ஒரு காரியம். நான் ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணும்போது ஈசாக்குக்கு 40 வயசு, லேட் மேரேஜ் தான். அதுக்கு பின்னாடியும் கூட அந்த அம்மாவுடைய வீட்டில் குழந்தை நிற்கல. பாருங்கள், திருமறை கூறுகிறது, ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிக்காக அவன் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு மலடியாக இருந்த அவனுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை அருளினார். 2 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் தான் ஆக்சுவலாட்டு யாக்கோபும் இஸ்மவேலும். நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன மெசேஜ்னா வேண்டுதல். என்ன மெசேஜ்? வேண்டுதல். பாருங்கள், அந்த வேண்டுதலுக்கு சரியான அர்த்தம் மன்றாட்டு அல்லது கூக்குரல்னு சொல்கிறாங்க. மன்றாட்டு அல்லது கூக்குரல். ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் உண்டு. இந்த இடத்துல ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகின்றாராம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் மிகவும் கடினமாக உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணுங்க. நிச்சயமாகவே அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அருளுவார். ஈசாக்கினுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய மனைவி கற்பந்தரிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கூட சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்யும்போது அந்த வேண்டுதலையும் அவர் கேட்டு உங்களுக்கு அருள் செய்வார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். தேவன் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு அருள் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது ஒரு சில காரியங்களை நீங்கள் மிகவும் கவனித்து நடக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பரிகாரம் வேண்டியது இருக்குது, முடியலை, இம்பாசிபிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் முதலாவது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். அந்த வேண்டுதலில் தான் திருமறை கூறுகிறது மன்றாட்டு அல்லது கூக்குரல் என்று.
இரண்டாவது திருமுறை சொல்லுது, நீ வேண்டுதல் பண்ற, ஓகே, ஆனால் ஒன்றுக்கும் நீ கவலைப்படக்கூடாதான். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதான். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுவார், கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாதுன்னு. பிரச்சனை இருக்குது, வாசகம்தான். அந்த பிரச்சனையை நீங்கள் ஆண்டுகிட்ட சொல்லும்போது திருமுறை சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த எல்லா பிரச்சனைகளையும் குறித்து நீங்கள் என்ன செய்யணுமா, உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனை வரலாம். பெரியவங்க ஒருவேளை வீட்டில் இருக்கும்போது அவங்க புரிஞ்சுக்காம அவங்க மூலமாக சின்னவங்களுக்கு பிரச்சனை வரலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரலாம். நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கிறீங்கன்னா ஜாப்பில் பிரச்சனை வரலாம். நீங்கள் ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறீங்கன்னா உங்களை புரிந்து கொள்ளாத இன்னொரு நபர் மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். உங்கள் பக்கத்து வீட்டு மூலமாக பிரச்சனை வரலாம். பிரச்சனை எந்த ரூபத்தில் இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நான் வசனம் என்ன சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நீ தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 5:1-2-3. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். தாவீது சொல்றாரு, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன், என் விண்ணப்பத்தை கேட்டார்களோ. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அருமையான ஒரு பாட்டு பாடுவார், விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசுயா என்று. உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் திருமுறை சொல்லுது, அதிகாலையில் உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன், என்னுடைய விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் நான் செலுத்துவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டலின் சத்தத்தை கேட்டார்களோ. இரண்டாவது, நீங்கள் அதிகாலைகளில் நேரத்தோடு வந்து தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, வேண்டல் செய்யுங்க. நீங்கள் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ராப்ளம், அதிகாலையில் எந்திக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கி அநேக யூத் என்ன செய்கிறாங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஐடி ஃபீல்டுனால என்ன, ஈவினிங் போகிறாங்க, மார்னிங் போகிறாங்க. சப்போஸ் இப்போ ஆன்லைன் ஒர்க் கூட மேக்ஸிமம் அந்த மாதிரி இரவு நேரத்தில் இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் டே டைம், நமக்கு நைட் டைம்னு சொல்கிறாங்க. அப்போ இரவு நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க காலத்தை எந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னுடைய ரெண்டாவது பையன், அவன் பிஜி முடித்த உடனே நான் கொஞ்ச நாள் அவனை மெட்ராஸில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பி விட்டேன். HCL வேலை கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மாதம்தான் அவன் இந்த வேலையை கன்டினியூ பண்ணான். நான் வேண்டான்ட்டேன். காரணம், அவன் ஈவினிங் அவன் வேலைக்கு கிளம்புவான், ஏர்லி மார்னிங் வருவான். அவனுடைய தூக்கம், அவனுடைய ரெகுலர் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நைட்டில் திடீர்னு 12 மணிக்கு சொல்லுவான், அப்பா நான் உட்காந்து நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுவான். மார்னிங் வேலை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு தூக்க கலக்கமாக வருவான். ஒரு நாள் அப்படி வரும்போது அவனுக்கு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. காட்ஸ் கிரேஸு, வண்டி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவன் தப்பிச்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் ரெஸ்ட்லேயே, மெடிக்கல் ரெஸ்ட்லேயே இருந்தான். அவன் பாருங்கள், அதுக்கு பின்னாடி அவன் ஒரு சனிக்கிழமை வீட்டுக்கு வந்தான். போன வருஷம் திங்கக்கிழமை கொரோனா லாக்டவுன் பண்ணாங்க. சொல்லிட்டேன், இல்லை வேண்டாம்பா, நீ லெட்டர் எழுதி அனுப்பிடு, உன்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு. அவன் பாருங்கள், சிலவங்களுக்கு செட் ஆகுது, சிலவங்களுக்கு செட் ஆகுது, சிலவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. எனிவே, நீங்கள் குறிப்பாக இன்றைய யூத்து அவங்க ஈவினிங் போய்ட்டு மார்னிங் வராங்க. அதனால் அவங்களுக்கு அதிகாலையில் தேவருக்கு நேரம் வந்து ஆயத்தமாய் காத்திருக்க இடமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தில் எந்தெந்த காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவாங்களோ இன்றைக்கி அந்தந்த காரியங்கள் எல்லாம் அப்நார்மலாக மாறிட்டே இருக்குது. அது தவறு. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் கையில் வேதம் இருக்குது, வசனம் இருக்குது, திருமுறை சொல்லுது.
அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அருளணும்னா அதிகாலையில் அவருக்கு நேரம் வந்து நீங்கள் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது என்று திருமறை கூறுகிறது. இந்த வார்த்தை கேட்குறீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதிமான் தான், சந்தேகமே படாதீங்க. தேவனுடைய வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க நீதிமான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க நீதிமான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முழுக்கான ஞானஸ்தானம் எடுத்தவங்க, தண்ணீரில் முழுகி தங்களுடைய சரீரத்தை சுத்தப்படுத்தினவங்க, ஆவியாத்மாவை சுத்தப்படுத்தினவங்க சுத்தமாக இருக்கிறாங்க என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. திருமறை கூறுகிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதான். மாத்திரமில்ல, 1 பேதுரு 3:12 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு அருமையாட்டு இந்த இடத்துல யாக்கோபு சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்குதான், கவனிச்சு கேட்குதான். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு தேவனுக்கு பிரியமான நீதிகளை செய்கிறீர்களோ, செய்ய விரும்புகின்றீர்களோ, திருமறை கூறுகிறது அவருடைய செவிகள் உங்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்குதான், அவருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் திருமறை கூறுகிறது அவர் வேண்டுதல்களை கேட்கின்றார் என்று. பாருங்க, ஜெபம்னா என்ன? நார்மலாக தேவ சமூகத்தில் முழங்கல் பிடிபட்டு நம்முடைய காரியங்களை சொல்கிறது. விண்ணப்பம்னா என்ன? அடுத்தவங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்கிறது? பரிந்து பேசுகிறது. மன்றாட்டுனா என்ன? பாருங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த காரியம் எனக்கு முடியணும், தேவ சமூகத்தில் விடாப்படியாக நிற்கிறாங்க இல்லையா, அதான் மன்றாட்டுன்னு சொல்கிறாங்க. எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக மன்னனுக்கு முன்பாக அவன் மன்றாடினாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மன்னனுடைய பெர்மிஷன் இல்லாமல் மன்னனுக்கு முன்னாடி போனால் அவன் விருப்பம் இல்லாமல் இருந்தால் அந்த அம்மா உடனே என்ன செய்வாங்க? ஐயா கொன்றுவாங்க. அந்த நிலையில் உள்ள சட்டம். அந்த அம்மா சொல்கிறா, நான் செத்தாலும் சாயிறேன், என் ஜனத்துக்கு வரக்கூடிய பொல்லாப்பை நான் எப்படி சகிக்கக்கூடும், என் குலத்துக்கு வரக்கூடிய அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? பாருங்க, அந்த ஆவேசம் நேர போயிடுற ராஜா கிட்ட 3 நாள் பாசிங் போட்டு அவள் மன்றாடினாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது சிவியர் பிரச்சனைன்னா உங்களை தவிர யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, ஒரு ஊழியக்காரர் கூட சரியாக புரிஞ்சுக்க முடியாதுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன்னா, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். இன்னைக்கு அநேக மக்கள் சொல்கிறாங்க அவங்க ஜெபம் பண்ணால் சரியாகும், இவங்க ஜெபம் பண்ணால் சரியாகும்னு. வாசகம் தான், யார் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு. ஆனால் உனக்காக நீ அதிகமாக ஜெபம் பண்ணணும். உனக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொன்னால் பாருங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணணும். யாக்கோபு ஜெபம் பண்ணார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் நம்மை போக விடேன். எஸ்ராஜி ஜெபம் பண்ணாங்க, என் குலத்துக்கு வரக்கூடிய அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? அந்த பாரம், அந்த துக்கம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயமா அப்படிப்பட்ட வேண்டுதல் ஆண்டவர் கேட்குறாரு. நேற்று நைட்டில் நான் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது இந்த வேண்டுதலுக்கு சரியான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நான் ஆர்சி பைபிளில் புரட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதில் இந்த வேண்டுதலுக்கு 2-3 அர்த்தம் வருது சொன்னேன் இல்லையா? மன்றாட்டு வேண்டுதலுடைய இன்னொரு பெயர், கூக்குரல் இன்னொரு பெயர். உங்களுக்கு தெரியும், இந்த ஜனங்கள் அப்படி அகாசூர் மன்னன் ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட நாளில் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது மொர்தெகாய் கூக்குரல் போட்டு தெருவழியாக ஒன்னா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் மன்றாடுவீங்க. ரெபெக்காள் ஆக்சுவலாட்டு குழந்தை இல்லை, அவள் கவலைப்பட்டாலும் இல்லையோ, அவள் வீட்டுக்காரன் அவ்வளோ கஷ்டப்படுறான். ஈசாக்கு மனைவி எப்படி நேசிக்கிறான் பாருங்க. அந்த மனைவிச்சாக அவன் தேவ சமூகத்தில் மன்றாடினானா, அவன் தேவ சமூகத்தில் கூக்குரல் இட்டானா, அவன் தேவ சமூகத்தில் வேண்டல் பண்ணாண்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, திருமறை வார்த்தையின்படி நம்முடைய தேவன் வேண்டுதலை கேட்கக்கூடிய தேவன். வேண்டுதல் அவர் கேட்கிறாரு. பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ஃபஸ்ட்டு
நீங்கள் வேண்டுதல் பண்ணும்போது எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் குறித்து நீங்கள் என்ன செய்யணுமா, சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இரண்டாவது, அதிகாலையில் தேவனுக்கு நேரம் வந்து ஆயத்தமே காத்திருந்து உங்களுடைய மன்றாட்டை நீங்கள் ஆண்டு இடத்துல சொல்லுங்க. மூன்றாவது, நீதிமான் அவங்க செய்யக்கூடிய இந்த ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதான், சந்தேகமே வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வார்த்தையை நம்புறீங்க இல்லைங்களா, என் நீதிமான் தான். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பிரயோஜனம் உள்ளது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது, அதிகாரிகளை நேரத்தோடு வந்து அவருக்கு முன்னாடி காத்திருக்கணும். மூன்றாவது, நான் நீதிமான். இந்த 3 உங்கள் மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்தில் மன்றாடுறீங்க, விண்ணப்பம் பண்ணுறீங்க, அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு அருள் வரான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யார்? ரெபேக்காள். வசனம் என்ன சொல்லுது? அவர் ஈசாக்கினுடைய வேண்டுதலை கேட்டு அவன் மனைவி கற்பந்தரிக்கின்றாள். 2 பிள்ளைகள். ஒன்று ஃபஸ்ட்டு யார்? இஸ்மவேல், ஆகாருக்கு பிறந்தவன். அப்போ ஈசாக்குக்கு ஏசாவும் யாக்கோபும். ஓகேங்களா? அப்போது தேவனுக்கு பிரியமானவர்களை நீங்கள் மன்றாடும் போது நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் அந்த ஈசாக்கினுடைய மன்றாட்டை கேட்டு டபுள் பிளெஸிங்ஸ் கொடுத்தாரு, ஏசாவும் யாக்கோபும். சரி, அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு டீம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேற நீங்கள் எருசலேமில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். 120 மெம்பர்ஸ், 120 பேர் வெயிட் பண்ணாங்க. இயேசுடைய தாயும் இருந்தாங்க, இயேசுடைய சகோதரரும் இருந்தாங்க, இயேசுடைய சீஷர்களும் இருந்தாங்க. அவருடைய க்ளோஸ் பெட் எல்லாம் 120 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டலையும் தரித்திருந்தாங்களாம். எதுக்காக ஒருமனப்பட்டு ஜபத்திலையும் வேண்டலையும் தரித்திருந்தாங்க? இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. பாருங்க, அடுத்த அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த இடத்துல வேண்டுதல் பண்றாங்க. ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ண அந்த பரிசுத்த அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. திருமறை கூறுகிறது, மேல் வீட்டறையில் 120 மெம்பர்ஸ். நாங்கள் போய் நேரடியாக பார்த்துருக்குறேன். இஸ்ரேலில் இந்த இடத்துக்கு நான் போய் பார்த்துருக்குறேன். ஒரு கீழே ஒரு பழைய காலத்து ஒரு வீடு மாதிரி இருக்கும். அவங்க பழைய காலத்து பில்டிங் எதுவுமே டெமாலிஷ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே இது இருக்குது, 120 பேர் கூடி ஒன்றா ஜெபம் பண்ண இடம். அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்க, இந்த 120 பேர் கூடி ஒன்றா ஜெபம் பண்ணுறாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அப்போ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க, வேண்டலில் தரித்திருக்கிறாங்களாம்.
திருமுறை சொல்லுது, அவர்கள் எல்லோர் மேலும் பரிசுத்தாவி இறங்கியது. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இந்த காரியம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தங்கள் கொடுத்திருப்பார் இல்லைங்களா? அந்த வாக்குத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் தேவ சமூகத்தில் வேண்டுதலை காத்திருக்கணும், வேண்டணும். பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை பிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கிரியையை வல்லமைப்படுத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று எபேசியர் 3:20 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையில் கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க. ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜெபம் காமனாக சொல்லிட்டு போயிடுறது, வேண்டுதல் எத்தனையோ இருக்கா. நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் நேசிவீங்க, பிரார்த்தனை பண்ணுவீங்க. அப்போல்லாம் இந்த மண்டாட்டினா என்ன அல்லது வேண்டுதல்னா என்ன? உங்களுக்கு ஒரு காரியம் மஸ்ட், ஆனால் அது இம்பாசிபிள், முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னால் பாருங்க, திருமறை கூறுகிறது, நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணணுமா. அந்த வேண்டுதலை தான் மன்றாட்டுன்னு சொல்கிறாங்க, கூக்குரல்னு சொல்கிறாங்க. காயப்பட்டவங்க அவங்களுக்கு தான் அந்த காயத்தை பற்றி தெரியும். அந்த காயத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணணும். உங்கள் காயம் உங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய காயம், உங்களுடைய மனுஷனுடைய பாரம் உங்களை தவிர வேறு யாரையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. நான் அவனவன் தன் பாரத்தை சுமப்பான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணும்போது அவர் கேட்டு அருளுவார் என்று திருமுறை உங்களுக்கு வாக்குறுத்தம் கொடுக்குது. நீங்கள் வேண்டுதல் பண்ணும்போது முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் தான் வேண்டுதல் பண்ணணும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. என் தேவன் வேண்டுதலை கேட்டு அருள்வார் என்ற நிச்சயம் உங்களுக்கு வேணும். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தினாலேயே போதும், எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமான உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய இல்லத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் வேண்டுதல் பண்ணும்போது அதிகாலையில் அவருக்கு நேரம் ஆயத்தமாக காத்திருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுதல் பண்ணணும். பெஸ்ட் டைம் ஏர்லி மார்னிங். 3வது, நீங்கள் நீதிமான் என்கிற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வேணும். வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க, வார்த்தை உங்களை நீதிமானாக மாற்றுது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய செவிகள் பாருங்க நீதிமான்களின் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த 3 மைண்டில் வச்சுக்கோங்க. வேதத்தில் 2 உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது ஈசாக்கு, அவன் மனைவி மலடினே பைபிளில் வசனம் இருக்குது, பிள்ளை பெற சான்ஸே கிடையாது. அப்போ அந்த மலடிக்கா இவன் தேவ சமூகத்தில் அவன் என்ன செய்கிறான்னா வேண்டுதல் பண்ணுறான்னா, உங்களுக்கு தெரியும், குழந்தை இல்லாமல் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுக்குமே பிரச்சனை தான். மனைவிகள் வெளியில் சொல்லுவாங்க, புருஷனே சொல்ல மாட்டானுங்க. இவன் பாரு யார்ட்டையும் சொல்ல, நேரம் ஆண்டோட சமூகத்தில் போயிட்டான், அவர் சமூகத்தில் கொடுத்து அவன் வேண்டுதல் பண்ணுறான்னா, அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய மனைவிக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுக்குறாரு ஒரே கருப்பத்தில். ஏசா யாக்கோபு. ஏசா அவன் பயங்கரமான ஆள், அவன் வில்வித்த மனசஞ்சாரி அப்படி போயிட்டுருக்கிறான். யாக்கோபு அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு காரியங்களை மொத்தம் கற்றுக்கிட்டுறான். பின்னாலாம் ஆண்டவர் யாக்கோபையும் ஆசீர்வதிச்சார், ஏசாவையும் ஆசீர்வதிச்சார். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏசாவோட பின் ஜெனரேஷன்னா இஸ்மாயில் வருது, இன்றைக்கி முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்களா அவங்க. அவன் பாருங்க யாக்கூபு யார், அவன் கோத்திரபதாக்கள் நாம. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஈசாக்குண்ட வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகளுமே அவர் பிளஸ் பண்ணுறாரு. அவனுடைய வேண்டுதல் அவனுக்கு வம்சத்தில் அவ்வளோ பெரிய நன்மையான காரியங்களை செய்து கொடுத்தது. கடைசி என்ன பார்க்குறோம், அப்போஸ்தலர் நாட்களில் 120 பேர் போய் மலை வீட்டில் உட்கார்ந்தாங்க, தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணாங்க. இயேசுவின் வாக்குத்தம் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. இன்று இயேசு கொடுத்துருக்கிற வாக்குத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திருமுறை தெளிவாக சொல்லுது, தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணு. உங்களை சுற்றியுள்ள காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்பவும் பாருங்க, இல்லாத பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இப்பவும் கொரோனான்னு சொல்லத்தான் செய்கிறாங்க. இப்பவும் பொருளாதாரம் டல்னஸாக போயிட்டு தான் இருக்குது.
போயிட்டே இருக்குது. உலகம் எங்கே போதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, வேண்டுதல் பண்ணுங்க. அவர் வேண்டுதலை கேட்கிறவர். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, நீர் மெய்யாகவே உம்முடைய அடையாளர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில் கிரிகளை செய்கிற ஆண்டவரை ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். தன்னுடைய மனைவிக்காக அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய மனைவிக்கு நீர் ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை கொடுத்தீர் ஆண்டவரை, ஏசா, யாக்கோபு. இன்று அந்த 2 ஜெனரேஷனும் ஆசிரியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோமாங்கிற ஆண்டவரை, நாங்கள் யாக்கோபுடைய சந்ததியாக இருக்கின்றோம். நீர் எங்களை எவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய வாக்குகள் உண்மையானவை. நீர் வேண்டுதலை கேட்கின்றீர், பதில் கொடுக்கின்றீர். புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்போஸ்தலர்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டது உம்முடைய சமூகத்தில் உம்மால் அருளப்பட்டது ஆண்டவரை. இயேசுவின் வாக்குவத்தை நிறைவேற அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டவர்களுக்கு அப்படியே கொடுத்தீர் ஆண்டவரை. அவர்கள் மூலமாகத்தான் சபைகள் கட்டப்பட்டது. அவர்கள் மூலமாகத்தான் கிறிஸ்தவம் பெரியது ஆண்டவரை. வேண்டுதல் என்பது அவ்வளவு மகத்துவமானது. இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய சமூகத்தில் தங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. உம்முடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. உம்முடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு கவனமாக இருக்கிறது. புரிந்து கொண்டு எங்கள் காரியங்களை எங்களுக்கு உதவி செய்வராக. உம்முடைய நாமம் மையப்படட்டும். இந்த வார்த்தை கேட்கின்ற யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக இப்பொழுது வேண்டுதல் செய்கின்றார்களோ அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய நட்புகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.